விஜய் 10 வாங்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா எது குறையும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி தான் குறையும். ம்ஹ்ம். செல்லம் குறையும். நீங்க 37ன்னு வர்றது 33 வரைக்கும் கூட வரலாம். குறையும். ஓ! சீமானுக்கு ஒரு 2% குறையலாம். டிஎம்கே 48ங்கிறது 46ன்னு கூட மாத்திக்கலாம். ஓ! அப்படி மேஜரா பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து பெரிய அபாயத்துல இருக்கிறது அதிமுக தான். நீங்க அதனால ம்ஹ்ம். மாற்று கருத்தே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், அதிமுககாரங்க எப்பயுமே திமுகவுக்கு எதிரான கட்சி. அந்த வாக்கு கிட்டத்தட்ட அந்த எல்லாமே அவங்க அந்த தொண்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, திமுக எதிர்த்தே பேசி, பேசி, பேசி வராங்க. அவங்க என்ன ம். நினைக்கிறாங்க, திமுக எதிர்ப்பு நிலையில அதிமுக பெரிய லெவல்ல இல்ல. விஜய் பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஏன்னா விஜயோடைய அந்த என்னது அங்கிள்ங்கிற வார்த்தை இந்த மாதிரி ம். விஷயங்கள்லாம் கூட அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம். எடப்பாடி பேசாததோட இவர் நல்லா பேசுறாரு. ஸ்டாலினை திட்டுறாரு, திமுகவை திட்டுறாரு. ஸோ இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு அவரு போடலான்னு அதிமுககாரங்க நினைப்பாங்க. கண்டிப்பா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, நீங்க விஜய் வந்து 8லேருந்து 10% வாங்க போகிற வாக்குகள்ல 2% திமுகனே வைங்க. இன்னும் 2% நீங்க நாம் தமிழர்னே வைங்க. 4 போயிடுது. மீதி கிட்டத்தட்ட 6% வாக்கு எங்கேருந்து வரப்போகுது? ம். அதிமுகலேருந்து தான் வரப்போகுது. அதுல மாற்றமே கிடையாது. ஸோ 37ங்கிறது 32 டூ 33ங்கிறது தான் நிலைமையா ஆயிடும். 2026 எலக்ஷன் டைம்ல. ஸோ எலக்ஷன்ல ஓ! வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுக 180 பிளஸ் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இதுதான் சூழ்நிலையா இருக்கும். ஆமா. இப்ப